வன தேவதை மாவுக்காவின் காதல் கதை. உக்ரோனிய நாட்டின் மந்திர காடுகளில் வன தேவதையாகிய மாவுக்கா பழமையான மரங்களுக்கு நடுவே அழகாக காற்றில் மிதந்து ஆடிக்கொண்டிருந்தாள். எங்கிருந்தோ ஒரு இனிமையான இசை ஓசை வருவதை கேட்டு அந்த இசையை பின்தொடர்ந்து ஓடினாள். அங்கே ஒரு அழகான ஆற்றின் கரையில் மரப்புல்லாங்குழல் வாசித்துக் கொண்டிருந்த லூகாஸ் என்னும் இளைஞனை கண்டாள். அவர்கள் இருவரின் கண்களும் சந்தித்த வேளையில் அவர்களுக்கிடையே ஒரு இனம் புரியாத அன்பு மலர்கிறது. அந்த மந்திர காட்டின் வலிமையால் அந்த அன்பு காதலாக மலர்கிறது. மாவுக்கா ஆன்மீக உலகை சேர்ந்தவர் என்பதாலும் லூகா மனித உலகை சேர்ந்தவர் என்பதாலும் அவர்களுடைய காதலை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று வன தேவதைகளின் தலைவி எச்சரிக்கிறாள். இந்த எச்சரிக்கைக்கு பின்னும் லூகாசும் மாவுக்காவும் ரகசியமாக சந்திக்க தொடங்குகிறார்கள். அவர்களுக்கு இடையே இருக்கும் அன்பும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகிறது. இதை கண்டு கோபம் கொள்ளும் வனதேவதைகளின் தலைவி அவர்கள் இருவரையும் பிரித்து லூகாஸை ஆற்றங்கரையில் ஒரு விலோ மரமாக மாறும்படி சாபமிடுகிறாள். லூகாசும் சாபத்தினால் முழுவதுமாக விலோ மரமாக மாறிவிடுகிறான். தன் அன்புக்கு உரியவரின் நிலையை கண்டு மனம் உடைந்த மாவுக்கா விலோ மரமாக மாறிய லூகாஸின் அருகிலேயே தனது நாட்களை கழித்தாள். மரமாக மாறிய லூகாஸை கட்டி அணைத்தபடி அவர்களின் அன்பை பற்றிய பாடல்களை பாடிக்கொண்டே மாவுக்கா மரத்தோடு மரமாக அவளும் இணைந்து விடுகிறாள். அவளுடைய அன்பின் வெளிப்பாடாகிய இந்த செயலால் தன் காதலனுடன் நிரந்தரமாக இணைந்து விட்டாள் மாவுக்கா. இன்றும் அமைதியான இரவு நேரங்களில் காற்று அந்த வில்லோ மரத்தை தழுவி செல்லும் பொழுது மாவுக்காக லூகாஸ் உடைய காதலை பற்றி பாடல்களாக பாடிக்கொண்டு அந்த காட்டில் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது என்பது உக்ரோனியர்களின் நம்பிக்கை. If you like the story, subscribe to the channel for more such stories.